சிவம் சாய் அகாடமி, எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற சிவம் சாய் அகாடமி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் குரூப் 4 தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான மிக முக்கியமான 3 அதிகாரப்பூர்வ செய்திகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த 3 தகவலுமே மிக 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 முக்கியமான தகவல்கள். இந்த 3 தகவலுமே அதிகாரப்பூர்வமான செய்திகளாக வெளியாகி இருக்கிறது. எனவே கவனமாக ஒவ்வொரு செய்தியும் பாருங்க. முதல் தகவல் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 56 ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக 461 பணியிடங்களில் டிஎன்பிஎஸ்சி ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செஞ்சிருக்கிறாங்க. தற்போது இருக்கக்கூடிய அரசு அந்த மிகப்பெரிய சீர்திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, DIPR என்று சொல்லப்படுகின்ற செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையில இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஆட்சேர்ப்பு நடைபெறவில்லை. இதற்கு முன்பு எப்படி நடைபெற்றிருக்குன்னா, அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது டிஎன்பிஎஸ்சியால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்ற 461 பணியிடங்கள்ல டிஐபிஆரில் இருக்கக்கூடிய PRO பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர் மற்றும் போட்டோகிராஃபர் தொடர்பான பணியிடங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது 56 ஆண்டுகால வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தமா பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, இந்த பணியிடங்கள் இதுவரை கட்சி சார்ந்தவருக்கு தான் ஒதுக்கப்பட்டது. நமக்கு தெரியும், சமீபத்தில் தலைமை செயலகத்துல மாண்புமிகு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளிடம் என்ன அறிவுரை வழங்கியிருந்தார் அப்படின்னா, காலி பணியிடங்களை வெளிப்படைத்தன்மையோடு விரைவாக நிரப்ப வேண்டும் என்று அறிவிச்சிருந்தார். எந்த விதமான தவறான முகாந்திரமும் இல்லாமல் வெளிப்படையாக காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார். அதனுடைய தொடர் நடவடிக்கையாக இதை நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. இரண்டாவது மிக மிக முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, அட்டவணைப்படி தேர்வுகள் சொன்ன நாளில் மிக சரியாக வெளியாகும். தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்ற டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பேனர்ல என்ன தேதியில எந்த நோட்டிபிகேஷன் வெளிவரும்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதே தேதியில் மிக சரியாக வெளியாகும். எந்த தேதியில் தேர்வுகள் நடத்தப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களோ அதே தேதியில தேர்வுகள் நடைபெறும் என்பது இரண்டாவது மிக முக்கிய செய்தி. தலைமைச் செயலகத்தில் மனிதவள மேலாண்மை துறை மூலம் தேர்வு முகமைகளுக்கு செயல்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது மிக மிக முக்கியமான அதிகாரப்பூர்வமான விஷயம் என்ன அப்படின்னா, காலி பணியிடம் அதிகரிப்பு தொடர்பான நடவடிக்கை தான். அதனுடைய அதிகாரப்பூர்வ தகவலை பாருங்க. 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுல வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியினர் இளைஞர் தொடர்பான காலிப்பணியிடங்களுக்கான உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை தேர்வுக்கான தேர்வுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிறது தேர்வு நடந்து தற்போது பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே அரசும் சரி டிஎன்பிஎஸ்சியும் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கையை துரிதமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் நடைபெற்ற தலைமைச் செயலக கூட்டத்தில் கூட டிஎன்பிஎஸ்சிக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் இன்று ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியிடங்கள், ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள், உடற்கல்வி ஆசிரியருக்குரியான பணியிடங்களை நிரப்புவதற்கான துரித நடவடிக்கைகள் அமைச்சர் அவர்கள் மூலம் எடுக்கப்பட்டு வருகிறது. எனவே இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நேர்மையாக வெளிப்படைத்தன்மையோடு தேர்வு முகமைகள் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் நடவடிக்கைகளை நம்ம இப்ப பார்த்தோம். இரண்டாவது விஷயம், சொன்ன நாளில் தேர்வு நடைபெறும். மூன்றாவது விஷயம், அதிகப்படியான காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த 3மே மாணவர்களுக்கான அறிவிப்புகள் தான். இந்த 3மே மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றப் போகிற அறிவிப்புகள் தான். எனவே டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேறும் நல்ல காலமாக தற்போது இந்த காலம் மாறி இருக்கிறது. இந்த காலத்தை எந்த அளவுக்கு நீங்க மிக சரியாக பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறும். தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட, முழு வீச்சில எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம இனி வரும் ஒவ்வொரு நாளையும் சரியாக பயன்படுத்தி வருகின்ற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றியடைங்க, வாழ்வில் மேன்மையடைங்க. கண்டிப்பாக நம்மால் வெற்றி பெற முடியும். விடாமுயற்சி எப்போதும் வெற்றியை தரும். அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சிவம் அகாடமியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.